शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने अविलास महामोह ग्राह ग्रासैक कर्मणे இருக்கோம். கூட்டஸ்த தீப பிரகரணம் அப்படின்னு விவேக பஞ்சகம் தீப பஞ்சகம் ஆச்சு. அதுல தீப பஞ்சகத்துல கூட்டஸ்த தீப பிரகரணத்துல இப்ப இருக்கோம். கூட்டஸ்தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? மாறாதது, அசையாதது அப்படின்ற அர்த்தம். கூட்டஸ்தம் அப்படின்னு சொன்னா சாதாரணமா எதை சொல்றதுன்னா, இந்த சக்கிலியர்கள் இல்லையா, அந்த ஆச்சாரியெல்லாம் நகையை செய்யும் பொழுது கீழே ஒரு ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அதுக்கு மேலதான் தட்டுவான். இதெல்லாம் என்ன மாறினாலும் அந்த கீழே இருக்கிற ஆங்கிள் மாத்திரம் அசையாம அதிஷ்டானமாக அங்க இருக்கும். அந்த அர்த்தத்துல கூட்டஸ்தம் அப்படின்னு சொல்ற வழக்கம். இந்த கூட்டஸ்தத்தை தான் எப்படி இங்க சொல்லியிருக்குன்னா, மாறாம இருக்கிறதா அசங்கோஷயம் ஆத்மா நிர்விகாரா நிர்குணகா இப்படி எல்லாம் குணங்கள் சொல்வதற்காக கூட்டஸ்தகா அப்படின்னு இந்த சுத்த சைத்தன்யத்தை சொல்லுவது வழக்கம். பிரத்யேகாத்மா அப்படின்னு அர்த்தம். சுத்த சைத்தன்யம் பிரத்யேகாத்மா அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நம்ம சித்திர தீப பிரகரணத்துல இதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இப்போ இந்த 8வது அத்தியாயத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் அப்படி பேக்ல போயிட்டு திருப்பி வருவோம். இப்படி ஹவு டு நோ தட் பை இண்டிவிஜுவல்ஸ், எப்படி அதை பார்க்கறது அப்படின்னா, அந்த சுத்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அதை எப்படி அறிவது அப்படின்றதுக்காக 8வது சாப்டர்ல கூட்டஸ்த தீப பிரகரணமானது ஆரம்பிக்கிறது. அது எப்படி அறியணும் அப்படின்னாக்க, खादित्य दीपिते कुड्ये दर्पणादित्य दीप्तिवत् कूटस्थ भासितो देहः भीष्ट जीवेन भास्यते அப்படின்னு ஆரம்பிச்சார். खादित्य दीपिते, खम्ना ஆகாசம், खादिத்யம் அப்படின்னாக்க ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஆதித்யனால பிரகாசிக்கப்படுகின்றதான குட்ய ஒரு சவடு, அதுல தர்ப்பண ஆதித்ய தீப்திவது, அதுல கண்ணாடி பிரதிபிம்ப சூரியனால ஏற்படுகின்ற பிரகாசம் போல இருக்கு. எது? கூட்டஸ்த பாசிதோ தேகா, இந்த கூட்டஸ்தனால பிரகாசிக்கப்பட்ட அந்த சரீரமானது அது எப்படி இருக்கு? பீஷ்ட ஜீவேன பாஸ்யதே, புத்தியில் உள்ள ஜீவனால பிரகாசப்படுத்தப்படுகிறது. பாருங்க, கூட்டஸ்தனானவன் பிரகாசிக்கப்படக்கூடிய புத்திய அதை வைத்துக் கொண்டு இந்த சரீரம் பிரகாசம் ஆகிறது. அப்படின்னா நம்மளுடைய பாடியை எப்படி அறிகிறோம்? நம்மளுடைய மைண்டால அறியறோம், புத்தியினால அறியறோம். இத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக ரொம்ப அழகாக ஒரு திருஷ்டாந்தத்தை புரிய வைக்கிறார். ஒரு இடத்துல ஒரு சுவரானது இருக்கு, வெளிச்சத்துல இருக்கு. அந்த சுவர் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியன் இருக்கார், அவர் எல்லா பொருளையும் பிரகாசப்படுத்துகிறார். அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியனானவன் இந்த சுவரையும் பிரகாசப்படுத்துகிறது. அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணா, அந்த ஆகாசத்தை தன்னுடைய கண்ணாடியில அந்த பிரதிபலிக்க வச்சான். அதிலிருந்து வந்த பிரதிபலிப்பை தூக்கி அவன் அப்படி கொஞ்சம் டில்ட் பண்ணான்னா சவத்துல போய் அடிக்கிறது இல்லையா. இப்ப என்னாச்சு? ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியனானவர் எல்லாத்தையும் ஒளிச்சுட்டு இருக்கார், அந்த கண்ணாடியும் ஒளிச்சுட்டு இருக்கார், சவரையும் ஒளிச்சுட்டு இருக்கார். அது மாத்திரம் இல்ல, அந்த கண்ணாடிக்குள்ள சூரியனாகவும் அவர் தான் ஒளிச்சுட்டு இருக்கார். அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனது அந்த சவத்துல விழுந்திருக்கு. ஆனா அந்த சவத்துல அது தனியா ஏதோ தனியா ஒரு வெளிச்சம் இருக்கா மாதிரி தெரியுது இல்லையா. இதுதான் சிதாபாசன் அப்படின்றதுக்கு அவர் சொன்னார். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூரியன். அந்த ஆகாச சூரியன் இல்லைன்னாக்க அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய சூரியனும் இல்ல,
இந்த சவரும் இல்ல, ரெண்டுமே பிரகாசப்படுத்துறது இல்ல. அப்படின்னா ஒரு ஆகாச சூரியனாக இருவர் எப்படி அந்த சுவத்தையும் பிரகாசம் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரதிபலித்த கண்ணாடியிலிருந்து பிரதிபலித்ததான அந்த பிரகாசத்தையும் பிரகாசப்படுத்துகிறாரோ, அப்படியாகத்தான் இந்த பரமாத்மாவானவர் எல்லாரையும் பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த பரமாத்மா ஜீவனையும் பிரகாசப்படுத்துகிறார். அதனுடைய அந்த அந்த கரணத்துல இருக்கிற பிரதிபலிப்பத்தினாலதான் நம்ம இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து கொண்டு வேலைகள்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த சூரியன் இல்லைன்னு சொன்னா அந்த சுவரையும் பார்க்க முடியாது, கண்ணாடியும் பார்க்க முடியாது, கண்ணாடியில பிரதிபலித்ததான அந்த பிரதிபிம்பத்தையும் பார்க்க முடியாதுன்றது எவ்வளவு உண்மையோ, அதே மாதிரிதான் பரமாத்மா இல்லைன்னா ஜீவனும் பிரகாசிக்க முடியாது, ஜீவனுடைய புத்தியும் பிரகாசிக்காது. இப்படி சரி சார், இந்த எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு கண்ணாடியை வச்சு அநேக ஜீவர்கள் இருக்கா, அநேக புத்திகள் இருக்காரு. சரி, நீங்க அநேக கண்ணாடியில இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் வச்சீங்க, அந்த அநேக கண்ணாடிகளையும் அது பிரகாசிக்கிறது. அந்த அநேக கண்ணாடிகளுடைய பிரதிபிம்பத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்பையும் அதான் பிரகாசிக்கிறது இல்லையா? ஆகையினால இந்த ஜீவனானவன் சிதாபாசனோட சேர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். இவனுக்கு ஒரிஜினலான கான்சியஸ்னஸ் கிடையாது. அந்த பரமாத்மாவுடைய கான்சியஸ் தான் ஒரிஜினல் கான்சியஸ். அதுல இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் வச்சுட்டு இவன் காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் தான் ஜீவன் என்ற நினைப்புல. அப்படின்றதுதான் இதுல இல்லையா? ஆக்சுவலா இது பிரகாசப்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தா ஆத்ம சைத்தன்யம் தான் நம்ம எல்லாரையும் பிரகாசிச்சுட்டு இருக்கு. ஆனா அதை மறந்துட்டு நம்ம கண்ணாடியில இருந்து பிரதிபிம்பம் பண்ண ரொம்ப பிரைட்டா இருக்குன்ற நினைச்சிட்டு அது அந்த சூரியன் இல்லைன்னா இந்த பிரைட்னஸ் வராதுன்னு தெரியாததுனால இந்த ஜீவனையே ஆத்மான்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கான். அதனால சிதாபாசனானவன் தனியா ஒருபோதும் இயங்க முடியாது. அந்த பரமாத்மாவானவர் உள்ள இல்லைன்னாக்க என்னுடைய மனசானது இயங்காது, என்னுடைய ஞானேந்திரியங்களாக இருக்கக்கூடிய கண்ணு பார்க்காது, மூக்கு நுகராது, நாக்கு சுவைக்காது, காது கேட்காது, கச்சானது உணராது. இதெல்லாம் பண்றது அப்படின்னாக்க அந்த ஆத்மாவானவர் உள்ள இருக்கிறதுனாலதான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஆத்மாவை அறியாமல் இன்னொரு ஆத்மா நமக்கு புத்தியில பிரதிபலித்ததான அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் போய் நானு என்று நினைத்து கொண்டு நான் தான் செய்யறேன், நான் தான் சென்சியன்டா இருக்கேன்னு நினைக்கிட்டு இருக்கான். இத முதல்ல அறியணும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஜீவனானவன் ஒரு ஆபாசம், சித்தினுடைய ஆபாசம், ஈஷத் பாசனம் ஆபாசம். இல்லாததை இருக்கா மாதிரி ஒலிக்கிறது எதுவோ அதுக்கு பேர் ஆபாசம். உண்மையான ஒளியானது யாருக்கிட்ட இருக்கு? சைதன்யத்துக்கிட்ட இருக்கு. அந்த பரமாத்மாவுடைய ஒளி இருக்கு. அந்த பரமாத்மாவுடைய ஒளி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஒளியில இவன் காரியங்கள்லாம் பண்றதுனால அந்த பரமாத்மாவை மறந்துட்டு சிதாபாசனே சத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டான். ரைட், இத முதல்ல சொன்னார். இதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொன்னார்? ஒரு பொருளை பார்க்கிறோமானால் நமக்கு எப்படி அறிவானது வருகிறது அப்படின்னு சொன்னா, எதிர்க்க ஒரு குடம் இருந்ததே ஆனால் என்னுடைய கண்ணானது அந்த குடத்தை போய் பார்க்கறது. அது என்னுடைய மனசோட சேர்ந்து போய் அப்படியே அந்த குடம் ஷேப்புக்கு அப்படியே வியாபிக்கிறது. வியாபிச்சு திருப்பி வந்து இது குடம் அப்படின்னு எனக்கு சொல்றது. இது எப்படி அந்த ஏரியில இருக்கக்கூடிய தண்ணிய கால்வாய் வழியாக ஒரு வயலுக்கு விட்டோம்னா அந்த வயல் முழுக்க அந்த தண்ணியானது போய் அந்த வயல் என்ன ஷேப்போ அது ரவுண்டா இருந்தா இது ரவுண்டா இருக்கும். அந்த வயல் வந்து ஸ்கொயரா இருந்தா ஸ்கொயர், வயல் வந்து ரெக்டாங்குலா இருந்தா ரெக்டாங்குலா இருக்கும். அப்படி என்னுடைய புத்தியானது நான் குடத்தை பார்க்கும்போது குடம் மாதிரி இருக்கு, புத்தகத்தை பார்க்கும்போது புத்தகம் மாதிரி இருக்கு, நான் ஃபேனை பார்க்கும்போது ஃபேனா இருக்கு, இது ஃபேன் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளேயே வருது. இப்போ இதுல ரெண்டு விதமான இல்லுமினேஷன் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சிதாபாசன் என்ன பண்றான், அந்த கடத்தை இல்லுமின் பண்றது இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் வச்சுட்டு என்னுடைய புத்தி தான் அதை போய் இல்லுமினேட் பண்ணிட்டு இல்லையா? சிதாபாசம் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கட ஞானம். ஆனா அந்த கட ஞானம் எனக்கு இருக்குன்னு சொல்லக்கூடியவர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டஸ்தன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கட ஞானம்.
இந்த கடத்தை வெறும் இல்லுமினேட் பண்றதுதான் அது பண்றதை தவிர அந்த கடத்தினுடைய இல்லுமினேஷனை புரிந்து கொள்ளக்கூடியது சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாலதான் இந்த சாட்சி இருக்கு. எப்படி அதை சொல்றீங்க சார்? புரியாம இருக்கேன்னா, புத்தியும் ஜடம், குடமும் ஜடம். புத்தி வியாபிச்ச குடத்துக்கு பிரகாசமானது எப்படி வரும்? பிரம்ம சைத்தன்யத்தினால தானே வரும். ஆனா அந்த பிரம்ம சைத்தன்யத்துக்கு தானே வரும். உடம்பு விஷயம் மாத்திரம் இல்ல, வெளியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பொருள்கள் வரணுமே ஆனாலும் அந்த ஞானத்துக்கு காரணம் சாட்சி தான், சாட்சி பிரத்யட்சம் தான் இதுக்கெல்லாம் காரணமே தவிர அந்த ஜடமான புத்திக்கு இந்த நாலேஜ் கட வாங்கின சைத்தன்யத்தோட இருக்கக்கூடிய அந்த புத்தியினுடைய காரணம் இல்ல. அந்த புத்தி அதை வெறுமா அப்படி காமிச்சு கொடுத்ததே தவிர அறிவானது எங்க போய் ஸ்டோரா இருந்ததுன்னா என்னிடம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். இது வெளியில இருக்கக்கூடிய பொருள்களுக்கு மாத்திரம்தான் இப்படி நினைச்சுக்காதீங்க. நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தாட்ஸ் இருக்கு இல்லையா, காம குரோத லோப மோக மத மாச்சரியம் ஈர்ஷா அசூயை அப்படி எல்லாம் நம்ம நிறைய அந்த 17-14 விஷயங்கள் நம்ம பார்த்தோம் லகுவாசுதேவ மனநம்ல. இப்படி இருக்கக்கூடிய எல்லா விஷய விருத்திகளும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விருத்திகளும் எல்லாமே பிரம்ம சைத்தன்யம் தான் காரணம். பிரம்ம சைத்தன்யத்துல தான் எல்லா என்னுடைய ஞானமும் இருக்கு, பிரம்ம சைத்தன்யத்துலதான் என்னுடைய அஜ்ஞானமும் இருக்கு. அதனாலதான் எனக்கு அது தெரியல அப்படின்றது எனக்கு தெரியுது. எனக்கு ஜெர்மன் தெரியல, எனக்கு பிரெஞ்சு தெரியாது அப்படின்ற அறிவும் எங்கிட்டதான் இருக்கு. எனக்கு இது தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு கன்னடம் தெரியும் அப்படின்னு சொல்ற நாலேஜும் எங்க இருக்கு? ஆத்ம சைத்தன்யத்துலதான் இருக்கு. ஆனா இந்த புத்தி தான் இருக்கா மாதிரி இருக்கு. ஆனா புத்தி என்ன பண்ணுது? அதெல்லாம் காமிச்சு கொடுத்தது நமக்கு. அதோட அது வேலை ஓவர். இந்த நாலேஜ் எல்லாம் எங்க இருக்கு? சாட்சி சைத்தன்யத்துலதான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு புது விஷயத்தை சொன்னார். இது எப்படி வைத்துக் கொண்டு சொன்னார் அப்படின்னு சொன்னார்னாக்க, பிரதிபிம்பவாதத்தை வைத்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சிதாபாசன், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பரமாத்மா, ஒரிஜினல் கான்சியஸ்னுடைய ரிஃப்ளெக்ஷனை வைத்துக் கொண்டு பார்க்கக்கூடிய உலகத்தை வைத்துக் கொண்டதுதான் நம்ம ஜீவன் சொல்லிட்டு இருக்கோம். ஜீவன் இஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னார். ஜீவனை ஏன் சார் பிரதிபிம்பமா சொல்றார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்படிதான் எல்லா சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்கா? இல்லையே, ஒரு சாஸ்திரத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது, ஒரு குடத்துல இருக்கக்கூடிய பிரதிபிம்பம், சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசுல அந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ஒரு சுவத்துல பார்க்கும்போது சூரியனுடைய பிரதிபிம்பமானது கண்ணாடிக்கு போய் கண்ணாடியில இருந்து வரக்கூடியதான பிரதிபிம்பம் சவத்துல விழுந்தது தெரியுது. அங்க பரமாத்மாவுடைய வெளிச்சமும் இருக்கு, சிதாபாசனுடைய இந்த கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்டடான வெளிச்சமும் இருக்கு. அது ரெண்டுத்துக்குமே காரணம் அந்த பரமாத்மா அப்படின்னு சொன்னோம். சரி, இத மாதிரி சொல்லக்கூடிய வாதத்துக்கு பேர் பிரதிபிம்பவாதம் அல்லது ஆபாசவாதம் அப்படின்னு பேரு. இதை தவிர சில விஷயங்களாக ஆச்சாரியர்கள்ல நிறைய பேர் இந்த விஷயத்த வேற மாதிரி எல்லாம் பார்த்துட்டாங்க. அதுல கௌடபாதாச்சாரியார் மாண்டூக்கியோபனிஷத்துல அவர் எப்படி இந்த ஜீவனையும் பரமாத்மாவையும் பார்க்கிறார் அப்படின்னாக்க அவச்சேதகவாதம் அப்படின்னு பேரு. அவச்சேதகம்னா லிமிட்டட் இல்லையா? அவச்சேதகம் பண்றதுன்னா ஒரு பொருளை லிமிட் பண்றது, ஒரு பொருளை என்க்ளோஸ் பண்ணிக்கிறது, என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் அவச்சேதகம்னாக்க இல்லையா? இது எப்படி பார்த்தார் அவர் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளை வச்சுன்னு பார்த்தா புரியும். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஜீவன் ஆனவன் யாருன்னா புத்தி பிரதிபலித்த சைத்தன்யம்னு பிரதிபிம்பவாதி சொல்றான். இவா என்ன சொல்றான்னா புத்தி அவச்சின்ன சைத்தன்யம். இந்த சைத்தன்யமானது புத்திக்குள்ள போய் லிமிட் ஆயிருக்க, எங்கு இருக்கக்கூடிய சைத்தன்யம் புத்தியில போய் லிமிட் ஆகும் பொழுது இவன் ஜீவனாக காணப்படுகிறான் அப்படின்னு அவச்சேதகவாதம் அவ சொல்றான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, ஒரு குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு, அதை என்ன சொல்றோம்? கட்டாகாசம் அப்படின்னு சொல்றோம். அந்த குடமானது இருக்கும் பொழுது அதுக்கு கடாகாசம். ஒரு டம்ளர்ல இருக்குமே ஆனால் டம்ளர் ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு பெரிய அண்டால இருக்குமே ஆனால் ஒரு அண்டா ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு ரூம்ல இருக்குமே ஆனால், ஒரு மடத்துல இருக்குமே ஆனால்
மடாகாசம், பெரிய ஹால் இருக்கும், மடாகாசம் அப்படின்னா. நம்ம வீடு வாங்கினோம்னு சொல்றது என்ன வீடா வாங்குறோம்? இந்த ஆகாசத்தை தான் நான் வாங்குறோம், என்னுடைய வீடுன்னு சொல்றோம் இல்லையா? வெளியில இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆகாசம் பெருசா இருக்கு, எங்க இருக்கக்கூடிய ஆகாசம். இப்போ இந்த கடத்துல இருக்க கடமானது உடைந்ததே ஆனால் கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசமானது எங்க போறது? மகாகாசமாக ஆகிறது. அதே மாதிரி டம்ளர் உடைஞ்சு போச்சுன்னா டம்ளர் ஆகாசம் மகாகாசமாக இருக்கு. மடத்தை இடிச்சிட்டீங்கன்னாக்க மகாகாசமாக ஆகிறது இல்லையா? இருக்கிறது ஒரு மகாகாசம் தான். இருக்கிற ஒரே மகாகாசமானது நம்மளுடைய புத்திக்கு வேற வேறாக தோணிக்கிறது இல்லையா? இதே மாதிரிதான் இருக்கிறது ஒரு பரமாத்மா. வேற வேற ஜீவன்கள்ல அநேக ஜீவன், நீங்க வேற, நான் வேற, அவர் வேற, இவர் வேற அப்படின்னு கடாகாசங்கள் நிறைய இருக்கா மாதிரி, டம்ளர் ஆகாசங்கள் இருக்கா மாதிரி நான் பேதங்களோட காணப்படுறோம். ஆகாசம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இப்படிதான் தோன்றது. அந்தந்த சரீரத்துல அது தோன்றுது. அகம் பிராமணஹா, அகம் சத்திரியா, அகம் பசுஹு பக்ஷி, அகம் கிருதிஹி கீடஹா, இப்படின்னு ஒரு சரீரத்தினுடைய உபாதியை அவச்சின்னமாக வைத்துக் கொண்டு அதது இருக்க மாதிரி நம்ம பாக்குறோமே தவிர, இதெல்லாம் பரமாத்மா தான். அவர் எப்படி இருக்காரு? அவச்சின்னமாக உபாதியில காணப்படுகிறார். என்னுடைய புத்தியில நான் என்று காணப்படுகிறதுனால அவர்தான் புத்தி சின்ன சன்யமா இருக்கார் அப்படின்னு சொல்றதுதான் நியாயம். இதுதான் அவச்சேதகவாதம் அப்படின்னு அவ சொன்னாங்க. ரைட்டா? விட்டுடுங்க. இவர் என்ன சொல்றார்? பிரதிபிம்பவாதம் என்ன சொல்றார் அப்படின்னாக்க பத்மபாத பிரதிபிம்பவாதத்தை சொல்றார். பத்மபாதாச்சாரியார் என்ன சொல்றார்? பஞ்சபாதிகாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, சமுத்திரம், நதி, தடாகம், கிணறு, ஏரி இல்லையா, குட்டை, நிறைய இடங்கள் இருக்கு. இது எல்லாத்துலயும் எது மெயினா இருக்கு? ஜலம் இருக்கு இல்லையா? இந்த சமுத்திரத்துல விழுந்த சூரிய பிம்பம் விழருது, அத சமுத்திரத்துல விழுந்த சூரிய பிம்பம் தான். நதியிலையும் விழருது, கிணத்துலயும் விழருது இல்லையா? இதே மாதிரி ஒரு இடத்துலயும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் விழருது. அதே மாதிரிதான் நம்ம எல்லா இடத்துலயும் ஜீவர்கள் இருக்காங்களே தவிர இவ எல்லாம் இன் எசன்ஸ் பார்த்தா ஒரே பரமாத்மா தான் அப்படின்னு அவர் தான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அந்த ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம அநேக ஜீவர்கள் உபாதியில அவருடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியறதுனால நம்ம என்ன சொன்னோம்? இது பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்றோம். இதுதான் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதிபிம்பவாதம், இதுதான் இப்படித்தான் ஜீவனை பார்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். கிட்டத்தட்ட இந்த பிரதிபிம்பவாதத்தை தான் சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்றார்? ஆபாசவாதம் அப்படின்னு சொல்றார். இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை தான், விருத்தி பிரதிபிம்பித்த சைத்தன்யத்தை தான் சிதாகாசம் சொல்றாரு. சிதாகாசம் சிதாகாசம் சொன்னா ஒரே டைம் தான். பிரதிபிம்பவாதத்தை தான் அவர் ஆபாசவாதம் அப்படின்னு சொல்றாரு. ஆபாசம் அப்படின்னா அது மாதிரியே இது இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் ஆபாசபாவம். இதுவும் பிரதிபிம்பவாதமும் ஒண்ணுதான், கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இது என்ன சொன்னார்? ஈஷத் பாசனம் ஆபாசா. கொஞ்சம் அதனுடைய ஒளி அது ரொம்ப எல்லாத்தையும் தெரிஞ்சதான ஒளி. இது கொஞ்சமா இவனுடைய அறிவுக்குள்ள இவனுக்கு கொஞ்சம் ஒரு 100 நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஒரு 2000 அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி, இவ்வளவுதான் இவருடைய கிஞ்சிஜத்துவத்தோடு இருக்கக்கூடியதாக இவர் இருக்காரு. அவர் எல்லாவற்றையும் தெரிந்ததான கான்சியஸ் மாதிரி இருக்காரு. அதனால ஈஷத் பாசனமா இங்க இருக்கிறதுனால இவன் தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு அறிவானது ஏற்படுகிறது. இதுக்கு பேர் தான் பிரதிபிம்ப சைத்தன்யம்னு பேரு அப்படின்னு சொன்னார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, நீங்க இப்ப இந்த பிளாஸ்டிக் பூலாம் பாருங்க, வீட்டுல அழகுக்கு வச்சா அப்படியே இருக்கும் அந்த மாலை போட்டா. ஐயோ, வீட்டுக்குள்ள வந்தான்னா ஆச்சரியப்பட்டு போயிட்டான். உங்களுக்கு எப்படி சார் மத்தியானம் 12 மணிக்கு போய் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா மல்லிப்பூ இருக்கு, இவ்வளவு அழகா மாலை போட்டு வச்சிருக்காரு உங்க காத்துல சுவாமிக்குன்னு கேட்டான். ஐயோ, நன்னா கேட்டீங்க, இது பிளாஸ்டிக் மாலை இப்பதான் வாங்கினேன், அது புதுசா வாங்கினதுனால நன்னா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரிஜினல் மல்லிப்பூ என்ன காரியம் பண்றதோ அந்த காரியத்தை அது பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கான பண்றது. அது அப்படி பண்ணதுனால அந்த பிளாஸ்டிக் பூவானது நிஜமாயிடுமோ அப்படின்னு
நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த குங்குமம் இல்லையா, ஸ்டிக்கர் குங்குமம், ஒரிஜினல் குங்குமம். ஸ்டிக்கர் குங்குமம் வந்து ஒரிஜினல் குங்குமத்தினுடைய காரியத்தை பண்ணுவோம். ஆனா ஸ்டிக்கர் குங்குமம் அந்த காரியத்தை பண்றது. ஒரிஜினல் குங்குமம் இட்டுண்டா என்ன மூஞ்சி எப்படி அந்த தேஜஸ் இருக்குமோ அதே தேஜஸ் இந்த ஸ்டிக்கர் குங்குமம் இருந்தா கூட அந்த அழகானது வருகிறது அப்படின்றதுனால, அதனால ஒரிஜினல் ஆயிடுவோம் அந்த ஸ்டிக்கரு. அதே மாதிரிதான் இந்த சிதாபாசம் இல்லையா. பிரதிபிம்பித்த சைத்தன்யத்தை போய் உண்மை நினைக்கிறோம், ஒரிஜினல் சைத்தன்யத்துக்கு இதுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. சிதாபாசன்ல இருக்கிறதுனாலதான் இவனுக்கு இந்த ஆபாசத்தன்மையானது வருகிறது. அதனால பிரதிபிம்ப லட்சணம் இருப்பதனாலதான் ஆபாசத்தன்மை வருது, ஆபாசத்தன்மை இருக்கிறதுனாலதான் பிரதிபிம்ப லட்சணமும் வருதுன்றதுனால பிரதிபிம்ப லட்சணமும் ஆபாச லட்சணமும் ஒன்றுதான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இதுக்கப்புறம் 27வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 68வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஆபாசவாதத்தினுடைய விசாரத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணார், நடுவுல இந்த அவச்சேதகவாதம் சொன்னார் இல்லையா, அத கண்டனம் பண்றார். ஏன் கண்டனம் பண்றார் அப்படின்றத பார்க்கணும். அதுவும் ஒரு ஆச்சாரியர் சொல்லிட்டார். அதுவும் அவச்சேதகவாதத்தினாலையும் புரிந்து கொள்ள முடியும். இது பிரதிபிம்பவாதத்தினாலேயும் அந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்க ரெண்டுமே கரெக்டான வாதம் தானே. அதுல கண்டனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல ஒரிஜினல் சைத்தன்யத்தை சொல்ற அம்சத்துல யாருக்கும் கண்டனமா கிடையாது. ஐ ஹாவ் மை ஓன் வியூ, யூ ஹாவ் ஓன் வியூ. இதெல்லாம் வந்து அவச்சேதகவாதத்துல பிரதிபித்தகவாதத்துல. ஆனா எல்லாரும் சேர்ந்து உபனிஷத் தத்துவமாக பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்ம இவனாபரகான்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் கிடையாது. எல்லா ஆச்சாரியாலும் ஒருமிக்கமா நம்ம அத்வைத ஆச்சாரியெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. என்ன தாத்பரியம், என்ன வேதாந்தத்துக்கு தாத்பரியம், பிரம்ம சத்தியம் ஜெகத்து நித்யா ஜீவோ பிரம்ம இவ. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். ஆனா அதை புரிஞ்சிக்க சொல்லக்கூடிய மெத்தடுல அவச்சேதகவாதத்துல சொன்னா நன்னா புரியுது, கொஞ்சம் நெகட்டிவா சொன்னா அழகா வருது. குடத்தை உடைச்சுட்டான்னா இவன் போயிடுறான், அதே மாதிரி இவன் போயிட்டான்னா கூட அந்த பரமாத்மாவோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கிறதுனால அதை அவர் சொன்னார். இவாளுக்கு என்ன சொன்னா, இந்த விஷயங்களை எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு இந்த தார்க்கிகனோட சண்டை போடுறதுக்கெல்லாம் நமக்கு சௌரியமா இருக்கு பிரதிபிம்பவாதம். இந்த மனசானது ஒரு இடத்துக்கு போய் அப்படி வியாபிக்கிறது, வியாபிச்சு எங்கிட்ட எடுத்துட்டு வந்து சொல்றது, இப்படி எல்லாம் சொல்றதுக்கு பிரதிபிம்பவாதம் சௌகரியமாக இருக்கு அப்படின்றதுனால பிரதிபிம்பவாதம். அதனால நடுவுல ஒரு சுவைக்காக இவர் என்ன சொன்னார், அவச்சேதகமாக இப்படி கேள்வி கேட்கலாம், இப்படி கேள்வி கேட்டாலும் பிரதிபந்தகவாதத்திலேயே இந்த மாதிரி பதில் இருக்கு அப்படின்னு இவர் சொல்வார். அவளுடைய கிரந்தத்துல போய் கேட்டா பிரதிபிம்பக்காரா இப்படிதான் சொல்லணும், இதையே நான் அவச்சேதகத்திலேயே சொல்லுவேன்னு அவா கிரந்தம். இதுல என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த ரெண்டு வாதமும் வெற்றியாக இருக்கக்கூடிய ஜீவனையும் சமஷ்டியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் சொல்ற விஷயத்துலதான் நமக்கு உள்ள அபிப்பிராய பேதங்கள். இவர் இப்படி ஜீவனை சொல்றாரு, அவ அப்படி சொல்றா, அவர் இப்படி ஈஸ்வரனை சொல்றாரு, இவன் இப்படி ஈஸ்வரனை சொல்றான்னு. ஆனா பிரம்ம விஷயத்துல இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்க பிரம்ம விஷயத்துல ஒரு பிரவாகம் இல்ல. இன் ஷார்ட் சொல்லணும்னா, வியாவகாரிக விஷயத்தில கொண்டு வந்து பிரம்மத்தை இறங்கி பேசும்போது இந்த அபிப்பிராய பேதம், பாரமார்த்திகமாக பேசும்போது ஒரு அபிப்பிராய பேதமும் கிடையாது வேதாந்தத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா. அதனால இது ரெண்டுமே சத்தியம்தான் இல்லையா. நெய்தர் அவபாசகம் நார் அவச்சின்னம் இல்லையா, இதெல்லாம் இரலவெண்ட். அந்த சத்தியமான பிரம்மத்தை சொல்றதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா. ஆபாசவாதமும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவச்சின்னவாதமும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் என்ன, அந்த பிரம்மத்தை அறியணும். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்றதுக்காக எடுத்துன்னு வந்த மெத்தடாலஜி, அந்த மெத்தடாலஜியில தான் இருக்கு. இதுல சுவையின் பொருட்டு அது இன்டலெக்சுவலா ஒரு பிளே ஒண்ணு பண்ணணும் இல்லையா. ஆகையினால அவர் என்ன சொன்னாரு, பிரதிபிம்பவாதம் தான் சார் சௌரியமா இருக்கு அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார், இல்ல அவச்சேதகமாசம் தான் ரொம்ப சௌக்கியமா இருக்கு. ஏன்னா நீங்க ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில கஷ்டங்கள்லாம் வரும் பாருங்க. தத் திருஷ்வா ததேவானுப்ராவிசதே ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சா பவதி நிருக்தஞ்ச நிருக்தஞ்ச நிலையனஞ்ச நிலையனஞ்ச
இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அனுப்பிரவேச ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்க, அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மாவானது பிரம்மமானது இந்த உலகத்தை படைச்சது, உலகத்துல படைச்சு அது ஜீவர்களுக்குள்ள அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, ஆத்மாவே ஜீவர்களுக்குள்ள என்டர் ஆகி இப்படி சிதாபாசனாக மாறிட்டு அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, இந்தப்பா அங்க என்ன சொல்லிருக்கு, தத் திருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்துன்னு சொன்னா, நீ ஏன் ஜீவனா இருக்கக்கூடிய மைண்டுக்குள்ளெல்லாம் போச்சுன்னு எல்லாமுமாக அவர் தான் ஆனார்னு தானே சொல்லியிருக்கு. எல்லாமுமாக அவர் தான் சொல்லியிருக்கு இல்லையா? அவச்சேத கவுண்டர் கொஸ்டின் அவன் கேட்கிறான், எங்கப்பா ஸ்ருதியில ஆத்மா உன்னுடைய என்ட்ரி மைண்டுக்கு தான் சொல்லியிருக்கு, அது வேர்ல்டுன்னு தான் சொல்லியிருக்கு. வேர்ல்டுன்னா என்ன, தத் திருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க, அது மைண்டுக்குள்ள போச்சு, மைண்ட் ஆனது வெளியில போச்சு அப்படி எல்லாம் கிடையாது. இவர் என்ன பண்ண, மைண்ட் என்டர்ஸ் த பாடி அலாங் வித் கான்சியஸ்னஸ், அவ்வளவுதான் அங்க சொல்றது இல்லையா? ஆனால் சிதாபாசம் தான் சொல்ல. அதனால புத்தி அவச்சின்ன சைத்தன்யம்னு ஸ்ட்ரைட்டாவே எடுத்துடணும். புத்தி ரிஃப்ளெக்டட்னு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அங்க எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் இல்லையா? சொல்லி அவருடைய வாதத்துக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 36வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா இந்த விஷயத்த சொல்றார். 35 பார்த்துட்டு 36க்கு வந்தோம்னா இது புரியும் இல்லையா? தேஹே மிருதேபி புத்திச்சேத் சாஸ்திராத் அஸ்தி ததா சதி புத்தேஹே அன்யஹ சிதாபாசஹ பிரவேச ஸ்ருதிஷு ஸ்ருதஹா. பாருங்க, தேகம் இறந்து போன பிறகு கூட புத்தி இருக்கு, அது எங்கெங்கயோ டிராவல் பண்றது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஆகையினால புத்தியை தவிர வேறாக ஒரு சிதாபாசன் உண்டு அப்படின்றது எப்படி தெரியுது அப்படின்னாக்கா, பிரவேச ஸ்ருதினால தெரியுது. பிரவேச ஸ்ருதினா என்ன அர்த்தம், தத் திருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ருதியினால நமக்கு என்ன தெரியுது, ஆத்மாவாக பிரம்மன் தான் ஆத்மாவாக உள்ள பிரவேசிக்குது அப்படின்னு சொல்லணும். என்ன, புத்தியில தான் போய் அவர் உள்ள போய் பிரவேசிச்சார், ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய. அதுக்கப்புறம் நாம ரூபா வியாக்கரவாணி, அதுக்கப்புறம் எல்லாமுமாக அவர் ஆனார் அப்படின்னு சொல்றதுனால புத்தியில தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப இப்படி சொன்ன பிறகு அவச்சேதவாது கட்டின்னு வரான் சண்டை போடுறதுக்கு. இல்லப்பா, தீயுக்தஸ்ய பிரவேசஸ்சேத் ஐத்தரேயே தியப் ப்ருதகே ஆத்மா பிரவேசம் சங்கல்ப்ய பிரவிஷ்ட இதி ஜீஜதே. தீயுக்தஸ்ய பிரவேசஹா அப்படின்னு நீங்க சொன்னா, புத்தியோட சேர்ந்த ஆத்மாவிற்குத்தான் பிரகாசம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆபாசவாதமான நீங்க இதுவரைக்கும் கூட்டஸ்தத்த சிதாபாசனை பத்தி பேசிட்டு வந்த வித்யாரண்யனுடைய பட்சமானது எப்படி இருக்கு அப்படின்னா, தீயுக்தஸ்ய பிரவேசா, புத்தியை சேர்ந்த ஆத்மாவிற்குத்தான் பிரகாசம் அப்படி என்ன சொல்லிருக்கு, அது சரியில்லை. தத்வித்வா ததேவானுப்ராவிஷத்துன்னு சொன்னதுனால எல்லாமும் உள்ளே இருந்தா அந்த ஆத்மாவானவர் பிரவேசிச்சார். அதனால நீ அந்த மாதிரி தனியா அவர் எங்கேயும் அந்த ஒரு ஜீவனை அந்த ஜீவனுக்குள்ள புந்துண்டார், அப்புறம் ஜீவன் மூலமாக பாக்கி விஷயங்களை எல்லாம் புந்துண்டார், அப்படியெல்லாம் அங்க சொல்லவே இல்லை. அங்க தத்வித்வா ததேவானுப்ராவிஷத்துன்னு சொன்னா அவர் வந்தார், அவர் எப்படி வேணாலும் வந்தார். அவர் அதனால இப்படி புரிஞ்சுக்கங்க, ஈஸியா புரிஞ்சுக்கிறத விட்டு பரமாத்மா எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சார். மைண்டுக்குள்ள நுழைஞ்சு மைண்டின் மூலமாக பாடிக்கு போய் இப்படி எல்லாம் ரூட்டல் சொல்லவே இல்லை. எல்லாமுமாக பரமாத்மா அவக, எல்லா பொருளாவும் அவச்சின்னமாக பரமாத்மா உள்ள நுழைஞ்சார். அவ்வளவுதான் சார். அப்படின்னு தீயுக்தஸ்ய பிரவேசஹா சேத், தீயோட தான் செய்தான் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா சேர்த்து அது சரியில்லை இல்ல அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா அப்படி சொன்னாதான் சரியா வருது. ஏன், நீ ஒரு ஸ்ருதியை உனக்கு சௌகரியமாக எடுத்துக்கொண்டு
அதுல புத்தி சொல்லலையே அப்படின்னு நீ சொல்றது தப்பு. உனக்கு எப்படி ஒரு ஸ்ருதி இருக்கோ, தைத்திரிய ஸ்ருதி இருக்கோ, எனக்கு ஒண்ணு அதே மாதிரி ஐத்திரேய ஸ்ருதின்னு வச்சிருக்கேன். நானும் அதே மாதிரியே ரைமிங்கா ஒரு வச்சிருக்கேன். நீங்க தைத்திரிய ஸ்ருதியை சொன்னீங்க, நாங்க ஐத்திரேய ஸ்ருதியை வச்சிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ஐத்திரேய தியஹா பிருதக்கு ஆத்மா பிரவேசம் சங்கல்பிய பிரவிஷ்டஹா இதி ஜீயதே. இங்க பாருங்க, ஐத்திரேய உபனிஷத்துல பகவான் எப்படி சொல்லிருக்கார்? புத்திய முதல்ல சிருஷ்டி செய்து அந்த புத்தியை விட வேறாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அதுல பிரவேசம் செய்யறதா சங்கல்பித்து அதுக்கப்புறம் பிரவேசித்த விஷயங்கள்லாம் விசாரமா சொல்லிருக்கு. ஆகையினால தீயுக்தமாக தான் பிரவேசம் வந்திருக்கு. அதனால முதல்ல ரிஃப்ளெக்ஷன் அங்க வருது புத்தியில ஜீவனுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த விவகாரங்கள்லாம் நடக்கிறது. ஆகையினால பிரதிபிம்பவாதத்துக்கு அங்க வேல்யூ இருக்கு. நீ சொன்ன மாதிரி அவசியம் தான் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த ஸ்ருதியை வைத்துக் கொண்டு பார்த்தோமே ஆனால் தீயுக்தஹா யுக்தஸ்ய பிரவேசஹா ஐத்தரேயே தியஹா பிருதக் புத்தியை விட வேறானதாக அங்க கூறப்பட்டிருக்கிறது. புத்தியை விட வேறானதாக அந்த ஆத்மாவானது பிரவேசம் ஆகிருக்கு. அதுவும் எப்படி பிரவேசம் ஆயிருக்கு? சங்கல்பம் பண்ணி நான் உள்ளே போவேன் அப்படின்னு பரமாத்மா சங்கல்பம் பண்ணி எல்லாமுமாக நானாவேன், இவனுடைய புத்தி உள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவன் உள்ள நுழைஞ்ச விஷயமானது கிளியர் கட்டா அங்க இருக்கு அப்படின்னு சொன்னார். எங்க சார் சொன்னார்? கதம் இதம் சாட்சதேகம் மத்ருதே ஸ்யாத் அப்படின்ற ஒரு இடத்தை இவர் கோட் பண்றார். அடுத்ததுல எப்படின்றதையும் சொல்றார் பாருங்க. ஐத்திரேய உபநிஷத்துல 11வது மந்திரமானது என்ன சொல்லிட்டு, முதல்ல ஐத்திரேய முதல்ல இந்த ஆத்மாவானது நான் கிஞ்சன மிசத்தை அங்க எதுவுமே இல்லாம இருந்தது. ஆத்மாவா இதமேவ அக்ர ஆசிட்டு முதல்ல ஆத்மா தான் இருந்தது, அதை தவிர எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா இவர் நுழைஞ்சார் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லும்போது அதுவும் எப்படி பேசினார்? சங்கல்பம் பண்ணி ஈக்ஷத கதம் இதம் மதுருதே ஸ்யாத் இதி அவர் யோசிச்சார். இந்த சரீரம் கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்க, நான் இதுக்குள்ள போலன்னாக்க இல்லையா, நான் ஒரு இடத்துக்கு உள்ள போய் இருந்தாதான் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சரியாக இருக்கும். நான் இல்லாம எப்படி இவனுடைய கண்ணு மூக்கு நாக்கு மூக்கெல்லாம் பண்ணோம்? அதனால இவனுக்கு ஒரு மனசு வேணும், அந்த மனசாக நான் உள்ள போறணும் அப்படின்னு அவர் நினைச்சார்ன்றது தெரியுது. ஈக்ஷத கதம்னு இதம் மதுருதே ஸ்யாத் மது நான் இல்லாமல் வித்தவுட் மீ வித்தவுட் மை பிளஸிங் வித்தவுட் மத்து பஞ்சமி, ஆனால் மதுருத்தே என்னுடைய பிளஸிங் இல்லாம கதம்னு எப்படி இந்த பாடியானது வேலை செய்யும் நான் இல்லாம, ஆகையினால நான் போனோம் அப்படின்னு நினைச்சார். எப்படி சார் போறது? இவனுக்கு தான் 9 ஓட்டை இருக்க, என்ன 2 கண்ணு இருக்கு, 2 மூக்குல ஓட்டை இருக்கு, 2 காது இருக்கு, ஒரு வாக்கு இல்லையா, கீழே 2 இருக்கு, மொத்தம் 9 ஓட்டை இருக்க. இதுல 7 மூஞ்சில இருக்கு, கீழே 2 இருக்கு, 9க்குள்ள எதையாவது போவோம் அப்படின்னு நினைச்சார். அப்புறம் டிசைட் பண்ணாரு, சரி இப்படியும் போகலாம், என்ன இன்னொரு வழியிலையும் போகலாம், கால் வழியாகவும் போகலாம், தலை வழியாகவும் போகலாம். அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன டிசைட் பண்ணாருன்னா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணா ஈட்சத்தை கதரேன பிரபத்யா இத்தி, எந்த ஓட்ட வழியா இந்த குழந்தை உள்ள போறது, கர்ப்பத்துல இருக்க அம்மாவனுடைய வயிற்றுல இது உள்ள போறது அப்படின்னு யோசிச்சார். சொல்லி யோசிக்கும்போது எதி வாச்சா அபிவியாகிருதம் எதி பிராணேன அபிப்பிராணிதம் எதி சக்ஷுஷா திருஷ்டம் எதி ஸ்ரோத்ரேன சுதம் எதி ஸ்வயா சிருஷ்டம் எதி மனசா தியாதம், இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தாரு. அவர் இப்படி எல்லாம் போனாக்க அந்த காரியங்கள்லாம் அது பண்ணோம்னா அப்ப நான் எதுக்கு, மைண்டுக்கே திங்கிங் கெப்பாசிட்டி வந்துருச்சுனாக்க நான் எதுக்கு, அதுவே எல்லா காரியத்தையும் பண்ணோமே, அதனால இது தெரியல, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு ஐத்திரேய உபநிஷத் சொல்லுது. சஹா ஏதம் ஏவ சீமானம் விதாரிய, அவர் என்ன பண்ணார்,
சீமான் இந்த பிரம்மரந்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பிரம்மரந்திரம் அப்படின்னாக்க ரந்திரம்னாக்க ரத்தம் அப்படின்னு அர்த்தம், ஓட்டை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நம்ம ஒரு பள்ளம், அந்த இடத்துல ஒரு பள்ளத்தை பண்ணி அதை ட்ரில் பண்ணி விதாரிய ட்ரில் பண்ணி அது உள்ள போவோம்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களுடைய தலைக்குள்ள பரமாத்மாவானவர் போடுறாங்க. நம்ம எல்லாரும் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா பரமாத்மாவானவர் தலையில பூந்ததுனாலதான் வந்ததுன்னு ஐஸ்வர்ய உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்றது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா இந்த சீமந்தோன்னயன கர்மான்னு ஒண்ணு பண்றால, அது எப்படி பண்றா, அந்த பன்னி முள்ள எடுத்துட்டு அந்த பிரம்மரந்திரம் வரைக்கும் போய் இவருக்கு நல்ல பிரசவமானது ஆகணும் அப்படின்னு பகவானை வேண்டிட்டு அந்த ஸ்திரீக்கு நல்ல பிரசவம் வரணும்னு பண்றதுன்னா அதெல்லாம் எங்க போய் குறிக்கிறது, அந்த சீமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்தம், அந்த சீமா இருக்கு இல்லையா, அந்த சீமானம் அந்த பாயிண்ட்ல விதாரிய அந்த இடத்துலதான் ஓட்ட ஒண்ணு போட்டார், ட்ரில் பண்ணார். போட்டு விதாரிய ஏதையா துவார பிரபத்தியத, இந்த துவாரம் வழியாதான் போனார். அதனாலதான் சையேஷா விதிருத்தி நாம, அதனாலதான் இந்த வாசலுக்கு பேரு விதிருத்தி அப்படின்னு, விதிருத்தி நாம துவாஹா அப்படின்னு சொன்னார். இப்படி கிளியர் கட்டா உபனிஷத்துல சொல்லி இருக்கேப்பா அப்படின்னு சொன்னார். இப்படி கிளியர் கட்டாக சொல்லி இருக்க. அதனால முதல்ல அவர் சிதாபாசனாகத்தான் உள்ள நுழைஞ்சார். கிண்ணு இதம் ச அக்ஷதேகம் மத்ருதே ஸ்யாத் இதி ஈரணாத். 37வது ஸ்லோகம் பாருங்க. கிண்ணு இதம் அக்ஷ தேகம் மத்ருதே ஸ்யாத் இதி ஈரணாத் அப்படின்னார். கதம்னு ஈக்ஷதே இதம் மத்ருதே ஸ்யாத்னு இருக்கக்கூடிய உபனிஷத் வச்சனத்தை அப்படியே இங்க எடுத்து போட்டார். ச அக்ஷ அப்படின்னா என்ன, அக்ஷைஹி சஹ இல்லையா, இந்த கண்களோட இருக்கக்கூடிய இந்த தேகம். இங்க தேகம் அப்படின்னாக்க சூக்ஷ்ம தேகம். என்னது சூக்ஷ்ம தேகம், சத்கர்மஜன்யம். அது எப்படின்னு தெரியும், அது சூக்ஷ்ம தேகமானது எப்படி வந்தது, அபஞ்சீகிருத பஞ்சமகாபூத கிருதம் இல்லையா, அபஞ்சீகிருதமாக போடுது உள்ள வந்தது. இது என்ன எல்லா விஷயத்துக்கும் சாதனமாக இருக்கக்கூடியது. அது எப்படி ஆயத்தனமாக இருந்ததே ஆனால் கிராஸ் பாடி, சாதனமாக இருந்ததே ஆனால் சூக்ஷ்ம சரீரம். இப்படி சூக்ஷ்மமாக இருந்து அது பஞ்ச ஞானேந்திரியங்களாகவும் அதுக்கப்புறம் பஞ்ச பிராணனாகவும் பஞ்சமேந்திரியங்களாகவும் இருந்து கொண்டு அந்த பஞ்சபூதங்களாக இருந்து கொண்டு இது 17 விதமாக உள்ள போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இல்ல அபஞ்சீகிருதத்தினால வந்தது பார்த்தோம். பஞ்ச பிராணன், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனசு, புத்தி அப்படின்னு 17. சில புஸ்தகத்துல 19 ஏகோண விம்சதி முகஹா அப்படின்னு சித்தம் அகங்காரத்தையும் சேர்த்துண்டு பஞ்சேந்திரியானி, பஞ்ச ஞானேந்திரியானி, பஞ்ச கர்மேந்திரியானி, அப்புறம் அந்த கரணமானது 4, மனோ புத்தி அகங்கார சித்தானி. இது கூட இன்னொன்னு என்ன பண்ண சித்த போட்டு பஞ்ச பிராணன். இப்படி அப்ராண அபான வியான உதான சமானஹா அப்படின்னு பஞ்ச பிராணங்களோட சேர்ந்து பண்ணாரு. அப்படி உள்ள போந்தாரு. இதுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது தான் இங்க தேகன்ற பதத்தினால காணப்படுகிறது. கதம் இதம் சாட்சாத் ஏவம் மத்ருதே இதீரியனாத் அப்படின்னு சொன்னதுல கதம்னு இவைகள் நான் மத்ருதே நான் இல்லாம இந்த ஜடவர்க்கமாக இருக்கக்கூடிய பாக்ஷசக தேகம் அப்படின்னா இந்த சூக்ஷ்ம சரீரமானது எப்படி அது நான் இல்லாம வேலை செய்யும், இருக்க முடியும் அப்படின்னு இது ஈரனா சொல்லிக்கொண்டு இது என்ன பண்ணிருச்சுன்னா விதாரிய மூர்த சீமானம். அவர் என்ன பண்ணாருன்னா உச்சந்தலைய மூர்த சீமானம், உச்சந்தலைய பழந்து உள்ள போட்டான். விதாரிய மூர்த சீமானம் பிரவிஷ்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சம்சாரத்தி இயம், அதுக்கப்புறம் சம்சாரத்தை அனுபவிச்சிருக்காங்க. இப்படித்தான் அவர் உள்ள போந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்னாக்க இப்போ ஓஹோ இந்த ஸ்ருதியை பார்த்து நீங்க அப்படி சொல்லிட்டீங்களா,
இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இவர் போனார் அப்படின்றது வச்சுக்க, ஆல் ஆர் கிரியேட்டட், என்ன என்ன நான் இல்லாம இருக்க முடியாது, அதனால சிதாபாசனை அவர் தான் இன்ஜெக்ட் பண்ணார் அப்படின்ற அர்த்தம் இங்க வருது. ஆகையினால இவர் சிதாபாசன் இப்படிதான் வந்தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கதம் பிரவிஷ்டா அசங்கஹா சேத் சிருஷ்டிவா அஸ்ய கதம் வத மாயிகத்வம் தயோ துல்யம் விநாசஸ்ய சமத்தயோஹோ அப்படின்னு. அசங்கோச்சயமாத்மா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன சார் சொல்றீங்க? அசங்கமான ஒரு ஆத்மாவானவர் எப்படி சார் பிரவேசம் பண்ண முடியும்? கதம் பிரவிஷ்டா அசங்கஹா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அசங்கமா இருக்க, சங்கமே இல்லாத ஒரு ஆத்மாவானது அவர் எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு பூர்வபட்சம் ஒரு கேள்வி கேட்கலாம். சும்மா ஒரு பண்ணான கேள்வி, அவச்சேதகவாதி நம்ம கேட்கணுமேனு. கதம் பிரவிஷ்டா அசங்கஹா சேத் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொன்னாரு, சிருஷ்டிர்வா அஸ்ய கதம் வத, அதுக்கு சிருஷ்டியானது எப்படி வரும் சொல்லு அப்படின்னு கேட்டாரு. என்ன அவன் ஒரு கேள்வி கேட்டான், கதம் பிரவிஷ்டா அசங்கஹா அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் தானே சொன்னோம். அதுக்கு இவர் கேட்கிறார், நீ தான் ஒத்துக்கிற சிருஷ்டிய, சிருஷ்டிர்வா அஸ்ய கதம் வத, கொஸ்டின். நீங்க என்ன பண்ணோம், கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு புரிய வைக்க முடியாது. அவனை திருப்பி கேட்கணும், டே கடவுள் எங்க இல்ல நீ கண்டுபிடிச்சு சொல்லு, நான் சொல்றேன் கடவுள் எங்க இல்ல அத சொல்லு அப்படி கொஸ்டினுக்கு கவுண்டர் கொஸ்டின் கேட்கணும் இல்லையா? அப்பதான் அவன் கேள்விக்கு இல்லைன்னாக்கா அவன் கேள்வி ரைட்டு மாதிரி ஆயிடும். அவர் இல்லாத இடமுமே இல்லையே, எங்க இல்ல என்ன, அவர் இல்லாத இடம் காமிச்சாதானே அவர் கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்றது. அவர் தான் எங்கும் இருக்காரு, துணிலும் இருக்கார், துணிலையும் இருக்கார், சர்வவியாபியா இருக்காரு, சர்வஜனாக இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அவங்க தான் கதம் பிரவிஷ்டா அசங்கஹா, சங்கம் இல்லாத ஆத்மா என்னமாயா பிரவேசித்தது அப்படின்னா நீ சொல்லு. இவருக்கு எப்படி சிருஷ்டியானது வந்தது? காரணாத்மனா வந்ததா காரியமா வந்ததா? காரியம் எங்க இருக்கு, காரணம் எங்க இருக்கு, நீ சொல்லு, நான் சொல்றேன் அதுக்கு பதில் அப்படின்னு பிரதிபிம்பவாதி அவனை பார்த்து கேள்வி கேட்கறான். இந்த அவச்சேதகவாதியை பார்த்து என்ன அவன் என்ன சொன்னான், அப்போ மாயிகம் அப்படின்னா மாயையா வந்ததியா சொல்லிட்டு, அதேதான் நானும் சொல்றேன். மாயிகம் தயோஹோ துல்லியம், நான் சொல்றதும் அதே தானே. தயா சிருஷ்டி எப்படி நீங்க சொன்னீங்கன்னா சிதாபாசனும் சிருஷ்டியும் ரெண்டு பேரும் உள்ள பூந்தாங்கன்னு நான் சொன்னேன். தயோஹோ டியூயல் இல்ல, சிதாபாசனும் இல்லையா ஆத்மாவும் ரெண்டுமே சேர்ந்து தயோஹோ துல்லியம் உள்ள போனாங்க. விநாசம் என்ன, சிதாபாசனும் டிசால்வ் ஆயிட்டான் இல்லையா, அந்த சிருஷ்டியும் போயிடுது. அதனால தயோஹோ துல்லியம் விநாசயோஹோ சமஹா, அதுக்கு விநாசமும் சமமாயிடுச்சு. தானிக்கு தீனி சரியா போச்சு. தங்கமற்ற ஆத்மா எப்படியா பிரவேசிக்குன்னு கேட்டேன். இது சிருஷ்டிக்கு எப்படி நீயே சொல்லு அப்படின்னா அது மாயிக்கம்னு சொன்னா சார். பிரவேசத்துல சிருஷ்டி ரெண்டுத்திலயுமே மாயிக்கம்னா பிரவேசம் சிருஷ்டி ரெண்டு மாயிக்கமா, நான் சொல்றேன் சிதாபாசனம் சிருஷ்டி ரெண்டுமே மாயிக்கம், சிதாபாசனம் லயமும் ரெண்டுமே மாயிக்கம். அதனால மாயிக்கம் எனக்கு வர்றது ஒத்து போச்சு போ அப்படின்னா. நீ அசங்கோ நீ பிருகதாரண்ய உபநிஷத்துல தானே வச்சுட்டு கேட்ட. நான் அதே பிருகதாரண்ய உபநிஷத்தை வைத்துக் கொண்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உங்களுக்கு இதே எக்ஸ்பிளைன் பண்றேன். சிதாபாசனை தான் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் முழுக்க சிதாபாச ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை தான் சொல்லியிருக்கு. கூட்டஸ்த ஆத்மா சிதாபாச ரூபேன தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் தாத்பரியம்ன்றதுக்கு நான் சொல்றேன். சமுத்தாயைஷ பூதேப்யஹ தாஞ்சேவானு வினஷ்யதி விஸ்பஷ்டமிதி மைத்ரேயை யாஜ்ஞவல்க்ய உவாசஹி. அங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்க, மைத்ரேயி அம்மாக்கு யாஜ்ஞவல்க்யர் சொன்னார், அம்மா இது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க, இந்த உப்பு கட்டியானது சைந்தவ கணமானது உதகே சைந்தவ கில்யா, இந்த உப்பு கட்டியானது தண்ணியில போயிடுச்சுன்னா அந்த தண்ணியாகவே அது கலந்துடுறது இல்லையா. அதே மாதிரி
விஞ்ஞான கணகா இருக்கக்கூடிய இந்த சிதாபாசனானவன் தேபியா பூதேபியா சமுத்திய தானியேவ வெளியேறு. அவன் எப்படி உள்ள போந்தாரோ அதே மாதிரியே இவனும் போந்தான் அப்படின்லாம் சொல்லி சர்வேஷாம் பூதானாம் இதுதான் விஷயம். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாதான் பிரம்மம். இதம் சோயம் ஆத்மா, இதம் அமிர்தம், இதம் பிரம்ம, இதம் சர்வம் அப்படின்னு அங்க பிருகதாரண்யத்துல சொல்லியிருக்கு. அங்க கிளியர் கட்டா யாஜ்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு சொல்லும் பொழுது சமுத்தாய ஏஷ பூதேப்யா தானி ஏவானு வினஷ்யதி, இவர் பூதங்களோட சேர்ந்தே உண்டாயினார், சமுத்தானம் பண்ணார், அதோட சேர்ந்தே நாசத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது விஸ்பஷ்டம், மிக தெளிவாக அங்க சொல்லியிருக்கு. யாருக்கு? மைத்ரேயிக்கு யாஜ்ஞவல்கியர் சொல்லியிருக்கார். அதனால அவர் சொல்றதுல நமக்கு பெரிய விஷயங்கள் ரெண்டு கிடைக்கிறது. இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்னு கிடைக்கிறது. இந்த சிருஷ்டி லயம் இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணக்கூடியது அந்த ஆத்மாதான்னு கிடைக்கிறது. அந்த ஆத்மாவானவர் உள்ள பிரவேசம் பண்ணி தான் இதை பண்ணினார் அப்படின்னு கிடைக்கிறது. அதனால நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே கதம் பிரவிஷ்டகான்னு நீ கேட்ட, அசங்கமாச்சேன்னு கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன் சிருஷ்டியா, நீ சொல்லு சிருஷ்டி மாதிரி தான், நீ மாயிக்கம்னு, அது மாயிக்கம் துல்லியமா தான் இருக்கு, சிருஷ்டிக்கும் இருக்கு விநாசத்துக்கும் இருக்கு. இதே பிருகதாரண்ய உபநிஷத்தை பேஸ் பண்ணி தான் நீ அசங்கோ இச்சயம் ஆத்மா அப்படின்ற கேள்வி கேட்ட. அதே பிருகதாரண்ய உபநிஷத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். பூதங்களோட சேர்ந்துதான் இது சிருஷ்டியும் வருகிறது நாசமும் வருகிறது அப்படின்னு தெல்ல தெளிவா யாஜ்ஞவல்கியர் சொல்லியிருக்கார். அது மாத்திரம் சொல்லல அவரு, இன்னொன்னு வேற, அவிநாசி அயமாத்மா இது கூட்டஸ்த பிரதிவேசதா, இந்த கூட்டஸ்தனாக இருக்கக்கூடியவன் அவிநாசியாகவும் ஆத்மாவாகவும் இருக்கிறான் அப்படின்னு வேற சொல்லிருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிறதா பிருகதாரண்யத்துல 4, 5, 14 போனீங்கன்னா இன்னும் பெரிய விஷயம் எனக்கு சாதகமாக இந்த கூடஸ்தன் தான் சிதாபாசனாக தோணுகிறான் அப்படின்றதுக்கு பிரமாணமானது. பிருகதாரண்ய உபநிஷத்துல அவிநாசி அயமாத்மா இது கூட்டஸ்தா பிரவிவேசிதா, இந்த ஆத்மாவுக்கு நாசமே கிடையாது, எப்பொழுதும் இருக்கக்கூடியதுதான், இதுதான் கூட்டஸ்தன் அப்படின்னு சொல்லப்படுகிறான்னு வேற எனக்கு சொல்லி இருக்கு. ஆகையினால இந்த ஸ்துதி எல்லாம் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது பிரதிபிம்பவாதம் தான் அவச்சேதகவாதத்தை விட சாதகமா இருக்கு. அவச்சேதகவாதம் தப்புன்ற அர்த்தம் கிடையாது. இது வழியா சொல்லும் பொழுது அது புரிவதற்கு சமம். ஏன்னா இந்த மனசுன்னு ஒண்ணு கன்ஃபியூஷன் ஒண்ணு நடுவுல பண்ணிட்டே இருக்கு. அதை யூ cannot டேக் ஃபார் கிராண்டட் அண்ட் கோ அஹெட், அவச்சேதகவாதம் மாதிரி. அதனால நான் கொஞ்சம் அதை பிடிச்சு பார்த்து இன்டெலெக்சுவல் ஃபீல்டு நம்ம ஞான யோகத்துல இருக்கனா அதுல கொஞ்சம் விளையாடுறோம் இல்லையா. இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் போட்டு இது ரொம்ப பலியமான ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றதுக்காக கொடுத்தோம். ரொம்ப நாள் ஆனதுனால நடுவுல டச்சு விட்டு போச்சு எங்க இருக்கோன்னு. அதனால சொல்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஏன்னா அவச்சேதகவாதத்தை சொல்லி பிரதிபிம்பத்த வாதத்தை சொல்லி அதுக்கப்புறம் எங்க இருக்கோம்னு சொன்னாதான் இது வரும் அப்படின்றதுனால இதனுடைய மேற்பாகங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதே டைத்துக்கு கேட்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.